எல்லாருக்கும் வணக்கம். நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ருமாலியா ரொட்டி, அது கூட செம்ம காம்பினேஷனா இருக்கக்கூடிய பொட்டேட்டோ எக் கறி தாங்க பார்க்க போறோம். ரெண்டுமே செம்ம சூப்பரா இருக்கும். வீட்லயே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, ரெஸ்டாரண்ட்ஸ் போகவே மாட்டீங்க. ரொம்பவே சாஃப்டான இந்த ருமாலியா ரொட்டியை எப்படி செய்யறதுன்னு இப்ப பாக்கலாங்க. ரொட்டி செய்யறதுக்காக மிக்சிங் பவுல்ல ஜல்லடை வச்சிருக்கேங்க. 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு சேர்க்கறனால நமக்கு ரொட்டி ரொம்பவே சாஃப்டா கிடைக்குங்க. நார்மலாவே மைதா மாவுல மட்டும்தான் வந்து ருமாலியா ரொட்டி ரெடி பண்ணுவாங்க. நம்ம இன்னைக்கு தோசை தவால ரெடி பண்றனால 1/2 கப் அளவு கோதுமை மாவும் சேர்த்து செய்யும் போது ரொம்ப சாஃப்டா கிடைக்கும். நல்லா வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். மாவை நல்லா சலிச்சிட்டேன். இதோடவே 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த பொருள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதோடவே 1 கப் அளவு வெதுவெதுப்பான பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாலுக்கு பதிலா நீங்க வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணும் போது ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இப்ப பாலை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சுக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் மட்டும் கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டீங்கன்னா போதும். பாருங்க, மாவு வந்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சாலே போதும். நல்லா மாவை பிசைஞ்சிட்டேன். இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு இதுக்கு மேல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. மாவு காயாம இருக்கும். அப்படியே மூடி வச்சிடலாங்க. நமக்கு ஒரு 1 மணி நேரம் ரெஸ்ட் விட்டுட்டு நம்ம ரொட்டி ரெடி பண்ண ஆரம்பிச்சோம்னா சூப்பரா இருக்கும். மாவும் நல்லா சாஃப்ட் ஆயிரும். பாருங்க, நான் ஒரு 1 மணி நேரம் ரெஸ்ட் விட்டுருந்தேன். முடிஞ்சா 1 மணி நேரம் ரெஸ்ட் விடுங்க, இல்லைன்னா ஒரு 1/2 மணி நேரமாவது ரெஸ்ட் விட்டுக்கோங்க. இப்ப மாவு நல்லா ஊறி வந்திருக்கு. மாவு எந்த அளவு சாஃப்டா இருக்குன்னு பாருங்க. நல்லா ஒரு வாட்டி மாவை பிசைஞ்சுக்கலாம். கை வச்சு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்ப நம்ம எடுத்திருக்கிற மாவை நான் 2ஆ டிவைட் பண்ணிட்டு தனியா எடுத்துக்கிறேன். குட்டி குட்டி பால்ஸா வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரியே தான் நான் பிரிச்சிருக்கேன். இப்ப பிரிச்ச மாவு எல்லாத்தையுமே அதே பவுல்ல போட்டுட்டு மூடி வச்சிடலாங்க. மாவு காயாம இருக்கும். ஒரு உருண்டையை மட்டும் நான் வெளியே எடுத்திருக்கேன். நல்லா இந்த மாதிரி கையில தட்டிட்டு மைதா மாவை டஸ்ட் பண்ணி விட்டுட்டு தேய்ச்சிக்கலாம். நம்ம நார்மலா சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் தேய்ச்சிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டேன். தேய்ச்சிட்டு இப்ப நம்ம தேய்ச்ச மாவை இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு நான் மாத்தி வச்சுக்கிறேன். இருக்கட்டும். இதே போல இன்னொரு உருண்டையையும் நம்ம தேய்ச்சிக்கலாம். இதையும் சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டேன். இப்ப இந்த அளவு விரிச்சாலே போதும். இப்ப இதுக்கு மேல 1 டீஸ்பூன் ஆயில் வந்து சேர்த்துக்கலாங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமா மைதா மாவு மேல தூவி விட்டுக்கலாம். இப்ப இதுக்கு மேல நம்ம ஃபர்ஸ்ட் தேய்ச்சி வச்சிருக்கிற மாவு வந்து மேல வச்சுக்கலாங்க. வச்சுட்டு ஈவனா வந்து இழுத்து விட்டுட்டு இதுக்கு மேல நம்ம தேவையான அளவுக்கு மைதா மாவை சேர்த்துட்டு நல்லா எந்த அளவுக்கு உங்களால விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு விரிச்சுக்கோங்க. ஃபுல்லா நான் வந்து விரிச்சுக்கிறேன். இந்த மாதிரி தேய்க்கும் போது நமக்கு ஈஸியா இருக்கும் சன்னமா இழுக்கிறதுக்கு. பாருங்க, நான் அந்த போட் சைஸுக்கே வந்து மாவை ஃபுல்லா விரிச்சு விட்டுட்டேன். இப்ப நம்ம விரிச்ச மாவை தோசை கல்லுல சேர்த்துக்கலாம். தோசை கல்ல ஹை ஃபிளேம்ல வச்சு சூடுபடுத்திட்டு நம்ம ரொட்டி சேர்க்கும் போது ஸ்லோ ஃபிளேம்க்கு கொண்டு போயிருங்க. இப்ப நான் ரொட்டியை வந்து சேர்த்துட்டேன். மாவு ஆட் பண்ணதுக்கு அப்புறமா மீடியம் டு லோ ஃபிளேம்ல வச்சே குக் பண்ணிக்கோங்க. ஹை ஃபிளேம்ல வைக்க கூடாது. ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா இந்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். நம்ம சப்பாத்திக்கெல்லாம் வர மாதிரி ரொம்பவும் அங்கங்க பிரவுன் கலர்ல வரக்கூடாதுங்க. லைட்டா நமக்கு அந்த வெந்தது மட்டும் தெரியணும். லைட்டா அந்த கோல்டன் பிரவுன் கலர் வருது பாருங்க மாவுல. இந்த ஸ்டேஜ்ல நீங்க வந்து திருப்பி போட்டுக்கணும். நம்ம லேசா தேய்ச்சிருக்கிறதுனால சீக்கிரமாவே மாவு வெந்துரும். ரொம்ப நேரம் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்டா இல்லாம கொஞ்சம் ஹார்டான மாதிரி ஆயிடும். பாருங்க, ஒரு சைடு வெந்திருக்கு. நான் திருப்பி போட்டுட்டேன். இப்ப அப்படியே வந்து நம்ம 2ஆ தேய்ச்ச மாவை பிரிச்சுக்கலாங்க. அவ்வளவுதான், நான் பிரிச்சுட்டேன். நமக்கு ஒரு சைடு வெந்தாலே போதும். உள்ள இருக்கிற மாவுமே வந்து வெந்து வந்துரும். நம்ம ரொம்ப லேசா தான் தேய்ச்சிருக்கோம், அதனால சீக்கிரம் நமக்கு மாவு வந்துரும். பாருங்க, இப்ப நான் பிரிச்ச மாவு மடிச்சு காமிக்கிறேன். பாருங்க எவ்வளவு சாஃப்டா சூப்பரா இருக்குன்னு. இப்ப இதே போலவே தேய்ச்சி வச்சிருக்கிற இன்னொரு மாவையும் நான் தோசை கல்லுல சேர்த்துட்டு சுட்டு எடுத்துக்கலாம். ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறம் மெதுவா திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாங்க. மீடியம் டு லோ ஃபிளேம்லயே தான் இருக்கணும். ஸ்டவ் ஹை ஃபிளேம்ல இருக்க கூடாது. பாருங்க, இந்த மாதிரி லைட்டா மட்டும் நமக்கு அந்த வெந்தது தெரியும் போது மேல கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயிலே வேண்டான்னாலும் நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ருமாலியா ரொட்டி ரொம்ப சாஃப்டா தான் இருக்கும். நான் சும்மா லைட்டா மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இந்த ஒரு ரொட்டில மட்டும்தான் ஆயில் வந்து சேர்த்திருக்கேங்க. மீதி எந்த ரொட்டிலையுமே நான் ஆயில் சேர்க்க கிடையாது. வீடியோக்காக ஒரு ரொட்டி ஆயில் இல்லாம ஒரு ரொட்டி ஆயிலோடையும் செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்ப பாருங்க, 2 சைடுமே நமக்கு அந்த லைட்டா பிரவுன் கலர் வந்துருச்சு. இப்ப வெளியே எடுத்துடலாம். வெளியே இந்த மாதிரி எடுத்துட்டு அப்படியே கையில வந்து பிரிச்சுக்கலாங்க. நீங்க தோசை கல்லையே வச்சு பிரிக்கிறதுனாலும் பிரிச்சுக்கலாம், இல்ல இந்த மாதிரி தனியா எடுத்துட்டு பிரிக்கிறதுனாலும் பிரிச்சுக்கலாம். நல்லா சூடா இருக்கும்.
நீங்க சூடா இருக்கும் போதே பிரிச்சிடணும், அப்பதான் ஈஸியா பிரிக்கிறதுக்கு வரும், இல்லைன்னா ஒட்டிக்கும். பாருங்க நான் பிரிச்சுட்டேன். நம்மளோட சாஃப்டான ருமாலியா ரொட்டி ரொம்பவே ஈஸியா ரெடி ஆயிடுச்சுங்க. ரெஸ்டாரண்ட்ஸ்ல எல்லாம் ஒரு பெரிய பானை மாதிரி வச்சு அதுல ஃபுல்லா உப்பு தண்ணி தெளிச்சு விட்டுட்டு மாவை வந்து தேய்ச்சி மேல போட்டு தான் எடுப்பாங்க. ஒரு சைடு மட்டும் தான் போட்டு எடுப்பாங்க. ரொம்ப சாஃப்டா இருக்கும். அதே மெத்தட் தான், ஆனா நம்ம வந்து தோசை கல்லுல செய்யறோம். இதுவுமே ரொம்பவே சாஃப்டா இருக்குங்க. கொஞ்சம் கூட டிஃபரன்ஸ் வராது. நீங்க கடையில சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும். ரொம்பவே சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான ருமாலியா ரொட்டி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. இவ்வளவு நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டா இருக்கும். அப்படியே சாப்பிடும் போது அப்படியே பேப்பர் பிச்சு சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ லேசா இருக்குங்க. ரொம்பவே லேசா டேஸ்டா செம்ம ஈஸியா செஞ்சிடலாம். இதே போல நீங்களும் ரொம்பவே டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ருமாலியா ரொட்டியை வீட்லயே ஈஸியா செஞ்சு பாருங்க. இந்த பொட்டேட்டோ எக் கரி ரெசிபியை இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. மிக்ஸி ஜார்ல 1 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் சொல்லியிருக்கிற அளவுகள் 4 பேருக்கு சரியா இருக்குங்க. 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். பாருங்க நம்மளோட தேங்காய் பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இருக்கட்டும். பொட்டேட்டோ எக் கறிக்கு 5 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது கீரல் போட்டு எடுத்துக்கலாம். கடாயில 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 5-6 பூண்டை 2 நறுக்கி சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகுற அளவுக்கு வதக்கிக்கலாம். பாருங்க வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. இதோட 3 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை பொடியா அரிஞ்சு சேர்த்துக்கலாம். 3 உருளைக்கிழங்க இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 2 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1/2 டீஸ்பூன் குருமிளகு பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். பொடியெல்லாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்க நல்லா கலந்து விட்டுட்டேன். இதோடவே 2 பச்சை மிளகாவை ஸ்லிட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதோடவே நம்ம வேக வச்சிருக்கிற முட்டைய எல்லாத்தையுமே ஸ்லிட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். அப்பதான் உப்பு காரம் எல்லாம் இறங்கி செம்ம டேஸ்டா இருக்கும். இந்த டைமிங்லயே நீங்க முட்டையை சேர்த்துருங்க. இப்ப முட்டையையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்துடலாம். அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல மூடி வச்சிடலாங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். பாருங்க ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கெல்லாம் வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாங்க. உருளைக்கிழங்கெல்லாமே பாருங்க நல்லா சாஃப்டா வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவா மிக்ஸி ஜாரை அலசி 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்திருக்கோம். உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாங்க. மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்ப குழம்புக்கு மேல் தாளிப்பு கொடுக்கறதுக்காக இன்னொரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். குழம்போட கடைசியா இந்த மாதிரி மேல் தாளிப்பு கொடுத்து சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னுமே டேஸ்ட் அருமையா இருக்குங்க. இப்ப பாருங்க வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்ப நம்மளோட கறியும் பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நல்லா ஆயில் எல்லாமும் செப்பரேட் ஆகி வந்திருக்கு. இப்ப ஸ்டவ் அணைச்சிட்டு நம்மளோட மேல் தாளிப்பு கொடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ரொம்பவே டேஸ்டியான பொட்டேட்டோ எக் கறி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கவே செம்ம டெம்டிங்கா இருக்கு. நான் இன்னைக்கு ருமாலியா ரொட்டியோட இந்த பொட்டேட்டோ எக் கறியை சர்வ் பண்ணியிருந்தேன். அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருந்ததுங்க. கண்டிப்பா இது போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா, நான் வெரைட்டிஸோட இடியாப்பத்துக்கு ஆப்பத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. நம்மளோட மற்ற ரெசிபிஸ் எல்லாம் பாக்குறதுக்கு கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.